வாசித்த இந்த வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அதாவது பிதாவை குறித்து அங்கே சொல்லும் பொழுது, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்ற கர்த்தர் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். இதையே அருமையானவர்களே நாம் தேவ சித்தம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்பதை நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தேவ சித்தம், அதாவது தேவனுக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்வதில் கருத்தாயிருக்க வேண்டும். அருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆறுதலாக சொல்லுகின்றேன். அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய சுதந்திரத்தை, அதாவது பிள்ளைகளை கூட தேவனுக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. வாசிப்போமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் மோசே 5 தொடக்கம் 7 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, அதை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அருமையான பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பாருங்கள். நாம் இதில் தவறுவோமாயின் நம் நிமித்தமாக பிள்ளைகள் வழி விலகுவார்களாயின் நாம் தேவனுக்கு ஒரு நாள் பாரிய கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் பெற்றோராய நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனித சாயலாக அவர் வந்திருக்கிறார். அப்படி அங்க வந்திருக்கிற அந்த நாட்களிலே தம்முடைய பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்பவராக காணப்பட்டு நமக்கு முன்மாதிரியை அவர் வைத்திருக்கிறார். தம்முடைய 12வது வயதிலே பாருங்கள், தம்மை தேடி ஆலயத்துக்கு வருந்த பெற்றோர், அவர்கள் பாருங்கள், பெற்றோர்கள் பண்டிகைக்கு போய் தன்னுடைய பிள்ளையை இயேசுவை 3 நாளாகவே அவர்கள் பாருங்க தேடவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியாக அவர்கள் பாருங்கள் தங்களுடைய அந்த சுதந்திரத்தை எவ்விதமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி தெரியுதானே எங்களுக்கு.
பிள்ளையை தேடவே இல்லை. அவர்கள் யாரும் உறவினரோடு இருப்பார் என்று சொல்லி இருந்தாங்க. சரி, 3 நாளாகவா அந்த பிள்ளை என்ன சாப்பிட்டது, படுக்குதா, எங்க இருக்குது, தேடினாங்களா? இதிலிருந்து நாம் விளங்க வேண்டும், இயேசுவை பெற்ற தாய் அந்த பிள்ளையை சரியான முறையிலே அவர் பராமரிக்க இல்லை. தேவனுடைய கட்டளையில் இருந்து தவறி விட்டாய் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பின்னாகவே இந்த காரியம் பெற்றோர் மிகவும் பொறுப்புடையவர்கள், தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். இயேசுவை பெற்ற தாய் என்பதனாலே சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு அதை ஏதோ ஒரு மேன்மையாக நினைக்கிறார்கள். இல்லை அருமையானவர்களே, நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது இவர்கள் அந்த 12 வயதிலே தன்னுடைய காணாமல் போன அந்த மகனை காணவில்லை 3 நாளாக என்று சொல்லி தேடி அவர்கள் ஆலயத்திலே கண்டுபிடிக்கிறார்கள். அங்கே அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு உரிய அலுவல்களிலே நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்பதை நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். அருமையானவர்களே, இன்னமாக சிந்திங்க. நம்முடைய இயேசு தம்முடைய 12 வயதிலே எங்கே அலுவலிலே ஈடுபட்டிருந்தார்? எங்கே? தேவாலயத்திலே. பாருங்க, 12 வயதிலே தேவாலயத்திலே இருந்ததைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய பெற்றோர்கள், தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்கள் இஷ்டத்தின்படியே வளர விடுகிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எதுவுமே தெரியாது. காலம் கடந்த பிற்பாடு கண்ணீர் வடிக்கிறார்கள். நிச்சயமாக தேவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்போ பாருங்கள், அதன் பிற்பாடு அவர் தம்முடைய பெற்றோருடனே சென்று தம்முடைய ஊழியத்தை தொடங்கும் காலம் வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கவனியுங்க, தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி ஒருவருடைய ஊழியத்திற்காக வயது 30 வரை காத்திருக்க வேண்டும். நீங்கள் எண்ணாகமத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்கள் இதிலிருந்து கண்டுகொள்ளலாம். அதன் பிறகு இஸ்ரவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியாக, அதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக பிதாவின் வேளை வந்தபோது, அதுதான் 30வது வயது அங்கே வந்த பொழுது தேவனுடைய நீதியாகிய தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு அவர் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது வரைக்கும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்கள், கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வருகிறார். இதற்கு யோவானுடைய கையினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்வதற்காக. பின்னாகவே இந்த கலிலேயாவில் இருந்து யோர்தான் எவ்வளவு தூரம்? சுமார் 60 மைல். பின்ன இந்த 60 மைலும் என்ன செய்கிறார்? நடந்து அவர் வருகிறார். ஏன் இதற்கிடையில ஆறு இல்லையா, குளம் இல்லையா, கடல் இல்லையா? கலிலேயாவிலே கூட கடல் இல்லையா? அருமையானவர்களே, இருந்தது. ஆனால் பிதாவின் பிரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன செய்கிறார்? அங்கே வருகிறார். பின்னாகவே ஆண்டவர் இயேசு பிதாவினுடைய பிரியத்தை நிறைவேற்றுவதிலே எப்பொழுதும் அவர் கருத்தாயிருந்தார். கவனியுங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய வசதி வாய்ப்புகளை அல்ல, நம்முடைய விருப்பத்தை அல்ல, தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அது நமக்கு ஓரளவு கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிரியம் எதுவோ அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். இயேசு எந்த பாவத்தில் இருந்தும் அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பாவம் இல்லாமல் பிறந்தவர். இதை உணர்ந்த யோவான் என்ன செய்கிறார்? தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெற வந்தவரிடத்திலே, நீர் எனக்கு ஞானஸ்நானம் தர வேண்டும், நான் உமக்கு தர மாட்டேன் என்று சொல்லி மறுக்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். பின்னாகவே பிதாவுக்கு பிரியமானது என்ன? யோவான் ஸ்நானிடத்திலே அவர் சென்று ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அதுதான் ஏற்றதாய் இருக்கிறது. ஆகவே அவர் அவ்வளவு தூரம் அவர் என்ன செய்கிறார்? நடந்து வந்து அவனுடைய கையினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் ஊழிய நாட்களிலே பாருங்கள், பிதாவானவர் தமக்கு கட்டளையிட்டவைகளை மாத்திரமே பேசினார், அவைகளை மாத்திரமே உபதேசித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன கர்த்தர் இயேசு தம்முடைய ஊழிய நாட்களிலே தாமதமாக, அதாவது எந்த ஒரு காரியத்தையும் தாமதமானாலும் பிதாவினுடத்திலே இருந்து தமக்கு நடத்தல் வரும் வரைக்கும் காத்திருந்தார். ஆகவே தாமாக விரும்பி தம்முடைய விருப்பத்தின்படி எதுவுமே அவர் செய்யவே இல்லை. சுயமாக எங்குமே அவர் செல்லவில்லை. தாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பிதாவின் பிரியத்திற்காகவே செய்தார். அருமையானவர்களே, ஆகவே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் என்னத்தை செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய நற்கிரியைகள் கூட இன்றைக்கு பிதாவின் வேளை, அங்கே பிதாவின் பிரியம் வரும் வரை நாம் எப்பொழுதும் காத்திருந்து எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் இருந்தார். யோவான் சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். கவனியுங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 5 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினாலே இப்படி சொன்னார்கள். ஆம், அருமையானவர்களே, அவருடைய சகோதரங்கள் கூட ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. எத்தனையோ மக்கள் அவரை விசுவாசித்தார்கள். ஆனால் இவருடைய சகோதரர்கள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தர் இயேசுவின் சகோதரரும் அவரை விசுவாசிக்கவில்லை என்று இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதே. மட்டுமல்ல, அவரை ஏளனமாக பேசினார்கள், கேலியாக பேசினார்கள். ஏதோ பெரிய பிரபலியமாக வேண்டும் என்று விரும்பினால் நீர் இஞ்சியா செய்ய வேணும், போயிட்டு வேறு இடத்திலே இந்த அற்புதங்களை செய்யும் என்று கூட ஒரு ஏளனமாக அவரோடு ஒரு மூத்த சகோதரன் என்று கூட ஒரு மதிப்பு கூட இல்லாமல் நடந்து கொண்டதை நாங்கள் காணுகிறோம். பின் அப்பொழுது அப்படி என்றால்
அந்த சகோதரர்கள் எவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு மூத்தவனுக்கு கூட அங்கே ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அறியவில்லை. இதில் இருந்து இன்னும் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் தாய்க்கு இயேசு யார் என்பது வடிவாக தெரியும். எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. அவருடைய அற்புத பிறப்பை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். அனைத்தையும் தெளிவாக அறிந்தவள் ஆண்டவர் இயேசுவின் தாய் மரியாள். ஆனாலும் பாருங்க, அவரை விசுவசிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஏதோ எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், அல்லது இன்றைக்கு மரியாளை குறித்து மேன்மைப்படுத்துகிற இன்றைக்கு மதங்களும் இருக்கத்தான் செய்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மரியாளோ இயேசுவின் தாயோ இயேசுவை விசுவசிக்கவில்லை. அவருடைய ஊழியத்தை கூட அசட்ட பண்ணித்தான் நடந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கூட இன்றைக்கு தன்னுடைய அந்த மூத்த சகோதரனை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய அற்புதமான செயலை குறித்து, அவர் யார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லி வளர்க்க இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு பாருங்க, ஜெப ஆலயங்களிலே உபதேசம் பண்ணி கொண்டிருப்பார். இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள், அங்கே அவருடைய தாயோ அவருடைய சகோதரங்களோ அந்த இடங்களுக்கு போறதற்கே மனம் இல்லாம இருந்தாங்க. நன்றாக நீங்க வாசித்து பாருங்க வேதத்தை. அதுக்கு என்ன செய்கிறார்கள்? அவரை சந்திக்க வேண்டுமா, ஏதும் கதைக்க வேண்டுமா? அவரோட சந்தித்து அவர்கள் போவார்கள். அவர் இருக்கிற அந்த ஜெப ஆலயத்திலே, தேவாலயத்திலே வெளியே நின்ற வண்ணமாக அவர்கள் மற்றவரிடத்திலே சொல்லி அனுப்புவார்கள், உங்களுடைய அம்மாவும் சகோதரங்களும் வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அனுப்புவாங்க. ஒரு நாளும் அவங்க தேவாலயத்துக்குள்ள போனதாக சொல்லப்படவில்லை. எப்பொழுதும் வெளியேதான் நின்றாங்க. ஆகவே அவருடைய அம்மா வந்திருக்கிறா, சகோதரங்கள் வந்திருக்கிறாண்டு அவர் அங்கே இருந்தவர், ஜெபாலயத்திலே போதித்துக் கொண்டிருந்தவர் உடனே எழும்பி ஓடினாரா அவங்களை சந்திக்கிறதுக்கு? இல்லை. அவ்விதமான ஒரு செய்தி அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது, இப்பொழுது உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்க, உங்களிடத்தை கதைக்க வேணுமாம் என்று சொல்லும் பொழுது அவர் எழும்பி ஓடவே இல்லை. அந்த செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? பிதாவினுடைய பிரியம் இதிலே தான் அவர் கருத்தாயிருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 48 தொடக்கம் 50 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரயுத்தரமாக, தம்மிடத்திலே வந்து இப்படியான ஒரு செய்தியை, உங்களோட அம்மா இருக்கிறா, சகோதரங்களும் வந்திருக்கிறாங்க, உங்களுடைய ஏதோ கதைக்க போறாங்களாம் என்று சொன்னவர்களுக்கு பிரயுத்தரமாக, என் தாயார் யார், என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே, தம்முடைய கையை தம்முடைய சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும், இதோ என் தாய், என் சகோதரரும் என் சகோதரர்கள் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கின்றவன் எவனோ, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். அருமையானவர்களே, தாயாயிருக்கலாம், சகோதரங்களாயிருக்கலாம். இயேசு என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்திலே அங்கே பிரவேசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, என் தாயார் யார், என் சகோதரன் யார்? பார்த்தீங்களா? கேட்டு யாரிடத்திலே கேட்க சொல்லுகின்றார்? என்னுடைய பிதாவின் சித்தப்படி, என்னுடைய பிதாவின் விருப்பத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறீங்களே, அவர்கள்தான் எனக்கு தாயும் என் சகோதரர்களும்
என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நாங்கள் பிதாவினுடைய பிரியத்தை செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், அருமையானுடைய ஆண்டவர் இயேசு எங்கள் மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, இயேசு மூலமாக தன்னுடைய சுய மகிமையை தேட தாய் விரும்பினார். எப்பொழுது? கானாவூர் கல்யாணத்தில் அவரை கொண்டு தன்னுடைய மூத்த மகன் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று என்றால் அவரை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் விசுவாசிக்க இல்லை. அவருடைய ஊழியத்துக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க இல்லை. ஆனால் அவரை கொண்டு தான் ஒரு பெருமை அடைய வேண்டும் என்று அந்த தாய் நினைத்தார். அப்பொழுதுதான் அங்கே போயிட்டு, மகனே, அங்கே இரசம் இல்லாமல் போயிட்டது, குறைபட்டது என்று சொன்ன பொழுது, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வர இல்லை. என்னுடைய பிதாவினிடத்திலே இருந்து எனக்கு ஆர்டர் வராமல் நான் செய்ய முடியாது. உன்னுடைய விருப்பத்தின்படி நான் அதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இயேசுவினுடைய ஊழிய நாட்களிலே அவருடைய தாயும் சகோதரங்களும் அவரை விசுவாசியாமல் இருக்கும் போது, அவருடைய ஊழியத்துக்கு உதவி இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது, அவரை அசட்டவணி நடக்கும் பொழுது, அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பாருங்க. எல்லாருக்கும் போதிக்கிறாரே, அவருடைய அம்மாவும் இங்க இல்ல, சகோதரங்களும் இல்ல, அவங்களே இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாருங்கள் இல்ல, நீர் எங்களுக்கு போதிக்கிறீரா என்று கூட நிச்சயமாக கேட்டும் இருப்பாங்க. ஏனென்றால் அவருடைய பிறப்பை குறித்து குற்றப்படுத்தினவர்களும் இருக்கிறாங்க. நாங்கள் வேசித்தனத்தினால பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லி அவருக்கு முகத்துக்கு நேராக சொன்னவர்களும் உண்டு. அருமையானவர்களே, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் சிந்தித்து பாருங்க. பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஊழிய பாதையிலும் கூட பாருங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஊழிய பாதையிலும் நீங்களும் ஒவ்வொரு காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய ஊழிய பாதையிலும் கூட பாருங்க, நம்முடைய சகோதரங்களோ நம்மோடு கூட அவர்கள், நம்முடைய பெற்றோர்களோ கூட நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, விசுவசிப்பவர்கள் இல்லாமல் அவர்கள் இருந்திருக்கிறார். நம்முடைய ஊழியங்களுக்கு ஒத்தாசை தராமல் இருக்கிறாங்க. இதை மறுக்க முடியாது. அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பரிசுத்த பணிக்கு எவ்வளவு உடறலா இருக்கிறாங்க சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நாங்கள் ஊழியங்களுக்கு போகும்பொழுது இன்றைக்கு சில பேர் சுட்டி காட்டுவாங்க, ஏன் உங்களுடைய சகோதரங்கள் வர இல்லை, ஏன் உங்களுடைய சகோதரங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இல்லை, ஏன் உங்களுடைய சகோதரங்கள் ஒத்துழைக்க இல்லை என்று கேட்கும் பொழுது எவ்வளவு அந்த ஊழியங்களுக்கு இடரலா இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பின்னாகவே இது ஒரு நமக்கு உள்ள வேதனையை உண்டு பண்ணுகிறது என்பதை சிந்தித்து பாருங்க. அந்த வேதனையை சுமந்து கொண்டுதான் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம். இப்படியாக எண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசு எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்க. ஏசாயா 53:10 தயவு செய்து வாசிங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போதும். இங்கே பாருங்கள், கர்த்தரோ பாருங்கள், ஆண்டவர் இயேசு இவ்வளவு பாடுகளை பட்டுக்கொண்டு வருகின்றார், இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டு வருகிறார். பார்த்தீர்களா? குடும்பத்தில் இருந்தே பெற்றோர் சகோதரங்களிலே இருந்தே அங்கே தொடர்ந்து அவருக்கு பலவிதமான பாடுகள், இதெல்லாம் நீங்க அறிவீங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா அவரை குறித்து? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஊழிய பாதையிலும் சரி,
விசுவாச பாதையிலும் சரி அருமையானவர்களே, இங்கே பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருப்பீர்களாயில் நீங்கள் நொறுக்கப்படும்படியாக தேவன் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கவனியுங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் தவறுகளினாலே அல்லது தேவனுடைய வழியை விட்டு விலகி நடப்பதினாலே, தேவனுடைய வழியை விட்டு விலகினதினாலே இன்றைக்கு பல பாடுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலவிதமான நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கர்த்தருக்காக நாங்கள் சகிக்கிறோம் என்று சொல்லி அது சொல்ல முடியாது. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. நீ பாடுகள் படத்தான் போகணும். ஏனென்றால் நீ துன்பங்கள் அனுபவிக்கத்தான். ஏனென்றால் அது உன்னுடைய சுயத்தினாலே, உன்னுடைய விருப்பத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அது உன்னுடைய மாமிச இச்சையினாலே அது உண்டானது. அது நீ சகிக்கத்தான் வேணும். ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நீ கலங்கத்தான் வேணும், கண்ணீர் வடிக்கத்தான் வேணும். அதில் எந்த மகிமையும் இல்லை. இதை நீங்க பாருங்க. 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனங்களிலே நீங்கள் இதை வாசித்து அறியலாம். பின்ன ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே எப்பொழுதும் பிதாவினுடைய விருப்பத்தின்படியே செய்து வரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வைக்கப்பட்டது பாடுகள். பாடுகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், அதாவது சர்வலோகத்துக்கும் சர்வத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற அவர் நிறைவேற்ற வேண்டிய அந்த சர்வலோகத்துக்கும் இருக்கின்ற சகல மனுக்குலத்திற்கும் மத்தியிலும் உண்டு அவர்களுக்கு, அதாவது அவர்களுக்காக பட வேண்டிய பாடுகள் இயேசுவு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாடுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி என்று பார்க்கிறீர்களா? கெத்செமனியிலே வருவதற்கு முன்பாகவே அவருடைய பெற்றோர் சகோதரங்கள் மூலமாக ஆரம்பித்து தொடர்ந்து பாருங்கள், பரிசேயர் வேதபாரகர் மூலமாக அவருக்கு எதிர்ப்புகள், ஜனங்கள், நன்மைகளை பெற்ற ஜனங்கள் கூட பாருங்க அவரை ஏளனப்படுத்தியிருக்கிறார்கள், நன்றி மறந்திருக்கிறார்கள். இவ்விதமாக அந்த பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கெத்செமனே வரை வந்தாச்சு. அந்த கெத்செமனியிலே அவர் பாருங்கள், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ பாருங்க என்று தம்முடைய பரம பிதாவினாலே தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்வாரி பாதையை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 18ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சரி, அடுத்ததாக பாருங்க, வேத வாக்கியம் அங்கே நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதி காலை தூக்கினான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். யாரை குறித்து? யூதாசை குறித்து. அந்த யூதாசுடைய அந்த துரோகத்தை குறித்து கூட அவர் அது பிதாவினுடைய பிரியம் என்று அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அது பிதாவின் பிரியம், அது என்னிலே நிறைவேற வேண்டியது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்திலே அனுப்ப மாட்டாரா என்று நீ நினைக்கிறாயா என்று சொல்லி அவ்விதமாய் செய்வேனாகில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் எப்படி இந்த வேத வாக்கியம் நிறைவேறும் என்று சொல்லி தன்னுடைய சீசனை பார்த்து அங்கே சொல்லுகிறார்.
தம்மை பிடிக்க வந்தவர்களுக்கு மனப்பூர்வமாக தம்மையே ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 53, 54, 55, 56 வசனங்களிலெல்லாம் நீங்கள் கொண்டு சென்று வாசித்து பாருங்க அருமையானவர்களே. பரமபிதாவினாலே தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, பார்த்தீங்களா? சிந்தித்து பாருங்க. எல்லாம் பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய விருப்பம், பிதா விரும்பினது, பிதாவினுடைய விருப்பம். இப்படித்தான் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல கொலை களமாகிய கெத்செமனே நோக்கி அவர் நடந்தார். எதுவுமே அவர் பேசவில்லை, கோபிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. இறுதியிலே பாருங்க, சிலுவையிலே முடிந்தது என்ற அந்த வார்த்தை மிக ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. முடிந்தது. ஆம், பிதாவின் விருப்பம் எல்லாவற்றையும் நான் மனப்பூர்வமாய் நிறைவேற்றி முடித்தேன் என்பதாகும். பார்த்தீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர், அவர் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், நிந்தைகள், கொடூரமான சிலுவை பாடுகள், சிலுவை பாதைகள், அருமையானவர்களே, பிதாவின் சித்தம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவுடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆகவே கர்த்தர் இயேசு அனைத்தையும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார். இப்படியே ஆண்டவர் இயேசுவை போல இன்றைக்கு நாமும் பிதாவின் விருப்பம் செய்யும்படியாக இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது நம்மை நோக்கி பாடுகள் வரும். அருமையானவர்களே, நிச்சயமாக பாடுகள் வரும். நம்மை பெற்றவர்கள் மூலமாக வரும், சகோதரர்கள் மூலமாக வரும், உறவினர்கள் மூலமாக வரும், நண்பர்கள் மூலமாக வரும். அருமையானவர்களே, ஏன் இந்த உலகத்தாலே வரும். நாம் இந்த பூமியிலே அந்த விருப்பம் நிறைவேற்றும்படியாகவே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருப்பதை நாங்கள் மத்தேயு 7:21 முன்பு பார்த்தோம் அல்லவா? அதை இன்னுமாக நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இப்படியே அருமையானவர்களே, நம்முடைய நற்கிரியைகளும் அவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் நற்கிரியைகள் செய்கிறோமே, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பலர் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்று பேர் பிரஸ்தாபத்துக்காக, மனுஷரால் மகிமை வர வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய மகிமையை நாடி, இன்னமாக இம்மைக்கு உரிய ஆதாயத்துக்காக தேவ ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லவா? இதை நீங்கள் அறிவீங்க தானே? இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாள், நான் ஒரு காலம் உங்களை அறிய மாட்டேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற அந்த பயங்கரமான வார்த்தையை கர்த்தருடைய வாயிலிருந்து அவர்கள் கேட்பார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கூட்டத்தாருக்குள்ளும் நாங்கள் அடங்கி இருக்கிறோமா? இந்த கூட்டத்தாரை நாங்கள் ஆதரிக்கிறோமா? நமக்கும் அதே வார்த்தை வரும். அருமையானவர்களே, வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 29-30 வாசிப்போம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி
கல்லறையிலே வைத்தார்கள். கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை நீங்க எப்பொழுதாவது நீங்க கொஞ்சம் தியானிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இதை நன்கு சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே. பிதாவினுடைய விருப்பத்தை செய்து முடிக்க கர்த்தர் இயேசு தம்மை முழுமையாக முறுமுறுப்பு இல்லாமல் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்திருந்தார் என்றாலும் அவை அவரிலே நிறைவேற்றுவதற்காக இன்னும் ஒரு சாரார் இருந்தாங்க என்று அறிய முடிகிறது அல்லவா? அதாவது அவரை பாடுகள், நிந்தைகள், பரியாசங்களுக்கு உட்படுத்தி அவமானப்படுத்தி சிலுவையிலே அறைந்த யூதர், ரோம போர் சேவகர், ஜூதாஸ் காரியோத், நன்றி கெட்ட மக்கள், மத தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிரியமானது விருப்பமானது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேற மிகவும் பாடுபட்டாங்க. பாத்தீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிற வசனத்தை வாசித்து தியானித்து பாருங்க. அதான் ஆண்டவரே சொன்னார் தெரியுமா? பிலாத்துக்கு முன்பாக சொன்னார், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவருக்கும் தம்மேல் ஒரு அதிகாரம் இல்லை என்று சுட்டி காட்டினார். பின் ஆகவே இவங்கள் எல்லாரும் என்னை எதிர்த்து இவ்விதமாக என்னை பாடுகளுக்கு உட்படுத்துறாங்களே, இது பரத்திலே இருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம், நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை அர்ப்பணித்திருந்தார். பார்த்தீங்களா? ஆகவே இன்றைக்கு நம்முடைய விசுவாச பாதையிலும் சரி, நம்முடைய ஊழிய பாதையிலும் சரி, இன்றைக்கு நம்மை அழிக்க, நம்முடைய நற்பெயரை கெடுக்க, நம்மை சோர்வடைய செய்ய, நமக்கு விரோதமாக ஏன் தேவ ஜனங்களும் உலகத்தாரும் ஊழியர்களும் கூட எழும்பி செயல்படலாம். நம்மை அற்பமாக எண்ணி அவர்கள் நடக்கலாம். நம்மை ஒரு கேவலமாக பேசலாம், பரியாசம் பண்ணலாம், நம்மை துக்கப்படுத்தும் செயல்களை செய்யலாம், நன்றியற்றவர்களாக மாறலாம், இன்றைக்கு நம்மை பகைக்கலாம், இன்றைக்கு நம்மை விட்டு போகலாம். ஆனால் கவனியுங்க, பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவருக்கும் நம்மேல் ஒரு அதிகாரம் இல்லை. இதுதான் நிச்சயம். இந்த நிச்சயத்துடன் அருமையானவர்களே, அந்த பிதாவின் விருப்பம் நம்மில் நிறைவேற முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இப்படியே சொல்லிக்கொண்டு சபைக்கு வருகிறோம், போறோம், ஊழியம் செய்கிறோம் என்று இவ்விதமாக நாம் எழுந்து விடுகிறோம் அல்லவா? நம்மிலே எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடைய அழைக்கப்பட்டவர்கள், அதை மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே இரண்டொரு சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இரண்டொரு காரியங்கள் அவர்களுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தாவீது ராஜா, அவர் புடைசூழும்படியாக வீதியினாலே நடந்து கொண்டு போகிறார். சிந்தித்து பாருங்க. அப்பொழுது சீமேயி என்ற மனிதன் என்ன செய்கிறான்? அவரை தூஷிக்கிறான். அவரில் இருந்த கோபத்திலே அவரை தூஷித்து கற்களையும் மண்களையும் வீதியிலே இருந்து எடுத்து அவர் மேல் தூவி நாசமாய்ப்போ, நாசமாய்ப்போ, தொலைந்து போ என்று சொல்லி என்ன செய்கிறான்? திட்டுகிறான். யாரை? ராஜாவை. அவரோடு எத்தனை பாதுகாவலர்கள் போயிருப்பார்கள், சிந்தித்து பாருங்க. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு பாதுகாப்பாளர் பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவனே, இப்படி ஒருவன் இப்படி செய்கிறானே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவனுடைய தலை, இந்த நாய், செத்த நாயுடைய தலையை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே தாவீது என்ன சொன்னார்?
2 சாமுவேல் 16:10 தயவு செய்து வாசிங்க. அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே, ஆம், எனக்கும் உங்களுக்கும் என்ன? ஆம், அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டுமென்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவர் சொல்லி இருக்கிறார், தாவீதை தூஷி என்று சொல்லி அவன் தூசிக்கிறான். நான் கேட்க முடியாதே. பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் எப்படி என்று. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனிலே அதை குறித்தது எழுதப்பட்டிருப்பது அவனிலே நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லித்தான் பார்க்கிறோம். கவனமாக இதை கேளுங்க அருமையானவர்களே. வேதம் சொல்லுகிறது, அந்த பாதைகளில் எல்லாம் அவன் தன் தேவனையே சார்ந்து கொண்டான். அவனுக்கு எவ்வளவு உத்திரமும் யோசேப்புக்கு வந்த நேரத்திலும் தன் தேவனையே அவன் சார்ந்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இயேசு சென்ற பாதையிலே நமக்கும் பங்குண்டு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும் உண்மையாகவே தேவனுடைய பிரியத்தை செய்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உணர்வு வேண்டும். அவர் இயேசு சென்ற பாதையிலே நமக்கு பங்குண்டு. ஒரு கடைசியா வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 31 வாசிங்க தயவு செய்து. பச்சை மரத்துக்கு இப்படி செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பச்சை மரத்துக்கே இவைகளை அவர்கள் செய்தார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறிய இந்த வார்த்தை நீங்கள் நினைத்து பாருங்க. இயேசுவை கல்லறையிலே வைத்ததோடு அவருடைய சரித்திரம் முடிந்ததென்று கொக்கரித்தார்கள் சத்துருக்கள். முடிஞ்சது, இவனுடைய பிரச்சனை முடிஞ்சது, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரித்திரம் முடிச்சாச்சு என்று சொல்லி சத்துருக்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியரே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகவே பாடுகளின் வாயிலாகவே தேவன் நம்மை உயர்த்துவார். பாடுகளின் வாயிலாக, அதுதான் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.